பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆண்டவர் இந்த இடத்துல தம்மை நேசிக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு தேவ ராஜ்யத்தையும் ஆண்டவர் உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் பகுத்து பிரித்து நாம் எடுக்கக்கூடிய தீர்மானத்தை இந்த பகுதியில நமக்கு விளக்கி கூறியிருப்பதை பார்க்கிறோம். 2 எஜமான்களுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாதான். உலக பொருளும் வேணும், ஆண்டுடைய ராஜ்யமும் வேணும். இன்றைக்கு உலகத்தின் சந்தோஷமும் வேண்டும், பரலோக ராஜ்யமும் எனக்கு வேணும். அதனால தான் ஆண்டவரே சொல்லிட்டார், பரலோக ராஜ்யம் இடுக்கமான வாசல் என்று சொல்லி அதுல பிரவேசிக்கிறவர்கள் ஒரு சிலர் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய தீர்மானமும் அர்ப்பணிப்பும் மிக மிக முக்கியம். தேவனுக்கான தீர்மானத்தை நாம் எடுப்போம் என்றால் தேவனுக்கான விலைக்கிரயமும் தியாகமும் அர்ப்பணமும் மிக மிக முக்கியம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்காக வாழ்வதற்கு உங்களுடைய எஞ்சிய வாழ்க்கையை நீங்கள் தேவனுக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால், எனவே உலகத்தினுடைய சந்தோஷமோ உலகத்தினுடைய எல்லாவித மேன்மைகளோ அதெல்லாம் நமக்கு எதுவும் பெருசா நம்ம கண்ணு முன்னால இருக்காது. அதெல்லாம் நமக்கு பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்காது. அதையெல்லாம் வெறுத்து தேவனுக்காக செய்யக்கூடிய தியாகமும் அர்ப்பணிப்பும் விலைக்கிரயத்தின் மேல் நம் நாட்டமா இருப்போம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அப்படி 2 எஜமானுக்கு யாராவது ஊழியம் செஞ்சா ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். உலகமும் வேணும், எனக்கு சபையும் வேணும். எனக்கு சபைக்குள்ள வந்த பிற்பாடு உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களும் எல்லாம் நமக்கு ஆண்டவர் அள்ளி கொடுக்க மாட்டாரான்னு தேவனுக்கு தெரியும். எந்த நேரத்துல எப்படி எதை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறவர் அவர் தம்முடைய முன்குறித்த திட்டத்தின்படி அவர் செய்வார். எனவே இங்க வேதம் சொல்லியிருக்கிறது, தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் நாம் என்ன செய்ய முடியாதாம், ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. உலக பொருள் எல்லாம் நாம் புறம் தள்ளி தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் நாம் பின்பற்றி அவரை நடக்க கடவும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை அழைத்த போது மீன் வலையை விட்டு என்னை பின்பற்றி வா என்றார் சீமோன் பேதுரு. எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில தேவனுக்காக ஊழியம் செய்யணும்னு நீங்கள் பிரயாசப்படுறீங்களா? கர்த்தர் எதை விட சொல்றாரோ அதை விட்டு பாருங்க. தேவனுடைய அடுத்த நகர்வை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதை பார்க்க முடியும். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. இந்த நேரத்துல தேவனுக்கான தீர்மானத்தை எடுங்க. அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய வாக்கு தத்தம் குறையில்லாமல் உங்களை நடத்தும். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை யாரெல்லாம் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ உங்க மகிமை, உங்க கிருபை ஒவ்வொருவரையும் மூடும்படி ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.